Hi friends, welcome back to my channel Elim Vlogs. இன்னைக்கு ஈஸியான நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் நார்த்தங்காய், 20 ல இருந்து 25 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 20 காந்தாரி மிளகு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, வெந்தயத்தூள், காயத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வினிகர், மஞ்சள்தூள். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி மற்றும் பூண்டை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்த்தங்காயை நேர்பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதால அதோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியும் அந்த விதைகளும் நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸையும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகெல்லாம் வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, காந்தாரி மிளகு சேர்த்துக்கோங்க. காந்தாரி மிளகுக்கு பதில் பச்சை மிளகு இருந்தனாலும் காரத்துக்கேற்ப தேவைக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக வாடி வர்றது வரைக்கும் வேக வைக்கலாம். பூண்டோட கலர் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வாடி வரும்போதே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நார்த்தங்காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, அதே நேரம் லைட்டாக ஒன்று வாடி வந்தாலே போதும். தண்ணியோட அளவு குறைவாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இப்போவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா இந்த ஊறுகாய் ஆறி வரும்போது இதை விட இன்னும் கெட்டியாகும். ஊறுகாய் ஓரளவு ரெடி ஆகிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்த்தங்காயோட புளிப்பு, கசப்பு, அது கூட கொஞ்சம் இனிப்பும் சேரும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் இல்லைனா பரணியில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிக்கில் பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கக்கூடாது. ஊறுகாய் ஓரளவு ஆறி வரும்போதே பாருங்கள், அதிலேருந்து தண்ணி எல்லாம் போய் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது ரொம்ப லூஸாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தட் பை, டேக் கேர்.